ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பாப்பா கொடுக்க போகிறோம்னா மட்டன் தான். மட்டன் ஒரு 3 பீஸ் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பின்ன வந்து தக்காளியும் இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்ச பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ரைஸும் நான் ரைஸ் எந்த பாத்திரத்தில் எடுத்திருக்கேனோ அந்த பாத்திரத்தில் ரைஸை விட ரைஸ் கம்மியாக எடுத்திருக்கேன். தண்ணி வந்து அதில் ஒரு பாத்திரம் தண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி குக்கரில் தான் வச்சு கொடுக்க போகிறோம். குக்கரில் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் வச்சு கொடுக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடானோன்னு ஃபஸ்ட்டு புதினா போடுங்க, நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எப்படி சொல்கிறதுனே தெரியல, நல்ல சூப்பரான ஸ்மெல் வரும். புதினாவும் அந்த தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அது கூடயே சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 வெங்காயத்தை 2 கீறி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தக்காளி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பாப்பாவுக்கு 1 வயசானனால நம்ம காவாசி தக்காளி எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நான் வந்து தக்காளி இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். தக்காளி மட்டும் பாப்பாவுக்கு சேர்த்துக்கவே இல்லை. இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு தக்காளி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு சோம்பு போட்டிருக்கேன். இஞ்சி வந்து நான் இதுவரை கொடுத்ததில்ல, கொஞ்சமாக பேருக்கு வேணால் ஒரு தடவை வெண்பொங்கலுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இஞ்சி வந்து ஒரு துண்டும் பூண்டும் அரைச்சி கொடுத்துட்டேன். அரைச்சி இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சிட்டு மட்டன் போட்டாச்சு. மட்டன் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகத்தூள், சீரகமாக எடுக்கலாம், நான் சீரக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு எப்பயும் சீரகம் கொடுக்குறனால நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் தூள் போடும்போது கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம மட்டன் வந்து எப்படி கலராக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். மட்டன் வந்து இந்த பவுடர்ஸில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். எப்பயும் நான் ஸ்பைசஸ் பவுட்ரு போடுவேன். இன்றைக்கி ஏன் ஸ்பைசஸ் பவுட்ரு போடலைன்னா, நான் சோம்பு இஞ்சி பூண்டு கூட சோம்பு போட்டிருக்கேன். நான் எப்பயும் பூண்டு மட்டும் போடுவேன், இஞ்சி போட மாட்டேன். போடாமல் ஸ்பைசஸ் பவுட்ரு போடுவேன். இந்த தடவை நான் ஸ்பைசஸ் பவுட்ரு போடாதனால இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு அரைச்சி அதை போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மட்டன் கொஞ்சம் நல்லா வறுபட்ட பிறகு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது கொதிக்கட்டும். நமக்கு தெரியும், 4 பக்கம் இந்த நுரை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு நான் கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு போயிட்டுருக்கேன். கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா மட்டன் கொடுக்குறோம் இல்லையா, செரிமானம் ஆகணும். அதனால் மட்டன் நான் சின்ன சின்னதாக ஒரு 3 பீஸ் எடுத்து அதையவே பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதனால் ரைஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு குக்கரில் நான் வந்து 10 விசில் விட்டுக்கிட்டேன். நீங்கள் 15 விசில் விட்டாலுமே தப்பு கிடையாது. ஏன்னா மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கணும். மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு நல்லா வெந்து தான் கொடுக்கணும். நான் 10 விசில் விட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மட்டன் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ 10 விசில் போதுமானது அப்படின்னு எனக்கு தோணுனால நான் 10 விசில் விட்டேன். ஆனாலுமே நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து தான் பாப்பாவுக்கு கொடுத்தேன். சாப்பாடு வந்து இப்படி தான் கிடச்சிச்சு. நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து பாப்பாவுக்கு கொடுத்துக்கிட்டேன். பாப்பா விரும்பி சாப்பிட்டுக்கிட்டா. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டன் கொடுங்க. மட்டனில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி ஈரல் கொடுத்த வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். தேங்க்யூ.